வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை விவசாயம் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். முருங்கை விவசாயத்தை பற்றி முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம முருங்கை எல்லாமே நல்லாவே பூ வச்சுருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 முருங்கைங்கள்லாம் சாஞ்சு போயிடுச்சு. மிச்சம் கொஞ்சம் முருங்கைங்க தான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம ஆஸ்கியா கார்டனில் மழை பெஞ்ச காரணத்தினால முருங்கை எல்லாமே சாஞ்சிடுச்சு. இருந்தாலும் மற்ற இருக்கிற முருங்கை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே பூ வச்சுருக்கு. இதுக்கு நான் என்ன உரம் போட்டேன், என்ன மருந்து அடித்தேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் என்ன மருந்து அடிச்சிருக்கேன், என்ன உரம் போட்டிருக்கேன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை நல்லா பூ வச்சுருக்கு. சில பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் முருங்கைலாம் பூ வைக்கலன்னு. நம்ம முருங்கை பார்த்திங்கன்னா நல்லாவே பூ வச்சுருக்கு. முருங்கைக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக நாட்டு எரு பயன்படுத்துங்க. அதாவது இந்த எரு அதிகம் போட்டோம்னா பார்த்திங்கன்னா முருங்கை நல்லாவே காய்க்கும், நிறைய பூ வைக்கும். நீங்கள் நாட்டு உரம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு முருங்கை நல்லாவே காய்க்கும், அதிகமாக பூ வைக்கும். அதே மாதிரி அடியில் நம்ம நாட்டு உரம் வைக்கிறது மூலயமா முருங்கை சீக்கிரமாகவே சாயாது, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் நாட்டு உரம் வச்சு பாருங்கள். நீங்களும் இந்த டிப்ஸை பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க நல்லாவே காய்க்குதுன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை காலத்தில் அதிகமாக கீழே மண் அணைச்சி வைங்க. இல்லைன்னா முருங்கை செடி சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே அது விழுந்துடும். அதனால் மண் அதிகமாக அணைச்சி வைங்க மழை காலத்துலலாம். பார்த்திங்கன்னா இப்போலாம் மழை பெய்யறதுனாலமா நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க முருங்கையே பார்த்திங்கன்னா ஒரு 10 முருங்கை மாதிரி கீழே சாஞ்சிடுச்சு. அது சாஞ்ச முருங்கைலாம் நமக்கு எப்பயுமே திரும்ப பயன்படாது. மேலே அந்த முருங்கை அவ்வளோதான், அது நமக்கு நஷ்டம்தான். அதனால் மழை பெய்கிறப்ப கண்டிப்பாக மண் அணைச்சி வைங்க. அதே மாதிரி நாட்டு உரம் அதிகமாக போடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முருங்கை விவசாயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட சேனல் தான். இதில் விவசாயத்துக்கு நிறையவே டிப்ஸ் சொல்லுவோம் நாங்கள். அதனால் இந்த சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ்கியா கார்டனில் இருக்க வீடியோஸ் எல்லாம். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.